வெல்கம் டு மை சேனல். கிட்ஸுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய கையளவு ஃப்ரெஷ் புதினா, அதே அளவுக்கு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 மூடிக்கிட்ட தேங்காய். இந்த க்ரீன் ரைஸ் பண்ணுறதுக்கு 1½ உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசியில் பேசிக்காகவே ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும். அதுக்காக தான் இந்த அரிசியை நான் ப்ரிஃபர் பண்ணேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நம்ம எந்த அரிசி சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசப்படும். அரிசியை நல்லா அலசிட்டு ஊற வைக்காமல் அப்படியே விட்டுற போகிறேன். மிக்ஸி ஜாரில் தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இது எல்லாத்தையுமே ஒரு மசாலா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் ஜாரில் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மசாலா பேஸ்க்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ பேன் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ரிஃபைன்ட் ஆயில் ப்ளஸ் அதோட கொஞ்சம் நெய். நெய்யோட அளவு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அளவை கூட்டி குறைச்சிக்கலாம். எண்ணெய் நெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கிறேன். அது கூடவே 4 வரமிளகாய். காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சிக்கலாம். பசங்க சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த தாளிக்கிற டைம்லேயே நான் ஹோல் ஸ்பைசஸையுமே நான் சேர்த்துருக்கணும். காலையில் செய்கிற அவசரத்தில் நான் அதை மறந்துட்டேன். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜாக அதை நான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் நம்ம பட்டை, ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி செய்கிறப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டை சேர்த்து ரொம்பலாம் வதக்கலை. சேர்த்து உடனேயே இந்த மசாலா பேஸ்ட்டையுமே சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். மசாலா பார்க்குறதுக்கு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். லைட்டாக வதங்க ஆரம்பித்ததுக்கப்புறமா கொஞ்சம் டார்க்கர் க்ரீன் ஷேடுக்கு மாறும். அந்த டைமில் அரிசி, தண்ணி எல்லாமே சேர்த்துக்கலாம்.
வதங்க ஆரம்பித்து எண்ணெயும் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கலருமே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். இது பேசிக் ப்ரொப்போர்ஷன். இன்றைக்கி நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறதுனால 3 கிளாஸ் தண்ணி நான் சேர்க்குறேன். நான் எந்த உலக்கில் அரிசி அளந்து போட்டேனோ அதே உலக்கில் தான் நான் தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 3வது கிளாஸ் தண்ணியை வந்து கொஞ்சமாக ஜாரில் விட்டு நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டேஜில் நான் அரிசியும் சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்து ஒரு ஃபஸ்ட்டு கொதி வந்த டைமில் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் ஒரு 25 செகண்ட் வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டீம் அடங்குற வரைக்கும் குக்கர் வந்து ஸ்டவ் மேலே இருக்கட்டும். ஏன்னா அந்த தணலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகும். சாதம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். பேசிக்காக இந்த ரைஸ் ரெசிபி கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும். ஏன்னா தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால ஆறுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு பொல பொலன்னு ஆகிடும். ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் நான் இப்போது ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நான் ரைஸோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு அதே மாதிரி கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆயில், கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை, 2-3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 ஸ்டார் அனீஸ். மசாலா சேர்த்து நல்லா பொரிஞ்சதுமே செஞ்சு வச்சுருக்க ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெரைட்டி ரைஸ் நம்ம தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏதாவது காரமாக தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஓவர் ஸ்பைஸியாக காரமாலாம் இருக்காது. தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்.